வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, அதுக்கு தேவையான மல்லித்தலை, அதாவது உங்களுக்கு கஸ்தூரி மைத்து இல்லைன்னா மல்லித்தலையை எடுத்துக்கலாம். அடுத்தது அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், நெய், அதுக்கு தேவையான தண்ணி, அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் ரவையை எடுத்துக்கிறோம். ரவை கொட்டிக்கிறோம். அடுத்தது உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் மல்லித்தலை, இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், அடுத்து நெய் சேர்த்திக்கிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக விட்டு, அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு அதை நல்லா ஊற வச்சுக்கிறோம். பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறோம். மேல் பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கிறோம். இப்போ அப்புறமா நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம். பாருங்கள், இப்போ சூப்பராக இதாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சிக்கிறோம். உருண்டை பிடிச்சி பாருங்கள், இந்த பலகாரம் அரிக்கி இருக்கு இல்லைங்களா, அதில் பின்புறமாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்போ ரோல் பண்ணுறோம். ஒரு சைட்லேருந்து அப்படியே இது பண்ணி ரோல் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிசைன் வந்துச்சு பார்த்தீங்களா. இதை இப்படி வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது உருண்டை, இதே மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம். எந்த சைடு ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும், வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த தட்டு நிறைய நாம் பிடிச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத பார்க்கலாம். இந்த ரவை ஸ்நாக்ஸ் அதாவது நீங்கள் டீ டைமில் சாப்பிட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு நம்ம முறுக்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அரிசி முறுக்கு, அந்த மாதிரியே இருக்கும். நல்லா ரவா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்மளே டிசைன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம். அதாவது பாத்திரத்தை பொரிக்கிறதுக்கு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோல்டு வினர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், போதும். இப்போ எண்ணெய் காஞ்ச வாட்டி நம்ம அந்த உருட்டி வச்சு இல்லைங்களா, அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கேயும் ரெடி ரோல் பண்ணி வச்சிட்டோம், இங்கேயும் ரோல் பண்ணிட்டோம். இந்த டிசைன் எப்படி எடுத்தோம்னா, நம்ம அந்த அரிக்கிற கரண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த இது அதுலேருந்து நம்ம பின்னாடி சைடு வச்சு உருட்டி எடுத்துருக்குறோம். இப்போ எண்ணெய் காயிட்டுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். சூப்பராக வரும். இந்த பலகாரம் அருமையாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை பலகாரம்னாவே ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ரவை உப்புமானாவே எல்லோரும் சாப்பிடுவாங்க. அது முக்கியமாக வீட்டில் அதிகமாக சமைக்கிறது ரவை உப்புமாவாக தான் இருக்கும் எல்லா வீட்லேயும். அதுக்கு ரவை உப்புமா செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு பலகாரம் செய்ய தெரியாத நண்பர்கள் கூட, பலகாரம் செய்ய தெரியாத இல்லத்தரசிகள் கூட இதை பார்த்து கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற மாமனா மாமியாருக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு திருப்பிக்கிறோம். அது முக்கியமாக பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும்.
இப்போ இந்த எண்ணெய் அடங்கட்டுன்னு பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமானோன்னா எடுத்துக்கணும். போட்டுக்கலாம் தட்டத்தில். ரைட்டு. இதே மாதிரி மீதிக்கிறதையும் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் உப்பு அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து கரெக்டாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா சப்புன்னு இருக்கும். அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. சுகர் போடுறதுனா சர்க்கரையும் கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம்.